வரக்கூடிய இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்குமே இப்போ நடக்கிற இந்த 2026 இந்த சனி பயிற்சியின்படி பார்த்தீங்கன்னா மீனம் கும்பம் இந்த மேஷம் தாங்க 3 ராசிக்காரங்களும் படாத பாடு போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அது மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறதால அவங்களுக்கு தான் மற்றவங்களோட பாதிப்பும் அலைச்சலும் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. அப்படி பார்க்குறப்ப மீன ராசிக்கு இந்த ஜூலை மாதமாவது அவங்களுக்கு எடுக்கிற காரியெல்லாம் சரிப்பட்டு வருமா, எதெல்லாம் சாதகமாக இருக்கும், எதெல்லாம் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய அத்தியாவசியமான வழிபாடெல்லாம் என்ன, இந்த வழிபாடு செஞ்சுக்கிட்டா பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வழிபாடெல்லாம் இருக்குது. அது எந்த மாதிரியான வழிபாடு, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்கக்கூடியவங்களா இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதாவது முதல்ல மீன ராசிக்கு வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் ஒரு ராசிக்குள்ளேயே உட்காந்துருக்கிறார் இல்லையா, அவங்க எண்ணத்துக்குள்ளே வர உட்காந்துருக்கிறார். இதனால் நல்லா இருக்கிற குணம் கூட சில நேரம் எரிச்சலாக கோபமாக மாறும். என்னென்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது செய்கிறோம், ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு சலுப்பு வரும். யார் என்ன சொன்னாலும் சரிங்க, இந்த நேரத்தில் உங்கள் நிதானத்தையும் பொறுமையும் விட்டுறாதீங்க, மற்றவங்க மேலே கோவப்பட்டு வார்த்தையும் கொட்டுறாதீங்க. ஏன்னா உங்கள் தர்ம குணம் என்றைக்குமே உங்களை வாழ வைக்கும். இந்த காலம் ஒரு சின்ன சின்ன விளையாட்டு காட்டுறாரு, அவ்வளோதான். அதுக்காகலாம் மனசு வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். உங்களுக்கு இந்த நேரம் பல விஷயத்தில் பணத்தட்டுப்பாடு வேணால் இருக்கலாம், ஆனால் உங்கள் நல்ல குணம் இருக்குது பார்த்தீங்களா, தர்மம் பண்ணுற அந்த குணம் இருக்குது பார்த்தீங்களா, இனி வர்ற நாள் எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சாதகமாக அமைகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப மீன ராசிக்கு முதல்ல இந்த நேரம் எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது அப்படின்னா, இந்த வர்ற ஜூலை மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி, மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் தானே, அவரோட பார்வை கொஞ்சம் கிடைக்குதுங்க. மனசில் குழப்பம் கொஞ்சம் குறையும். இழுபறியாக கிடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சொத்து விஷயம் எல்லாமே குடும்பத்தில் நிறைய பஞ்சாயத்தாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்ல முடிவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்தக்காரங்க மத்தியில் கூட உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இருக்குங்க. ஆனால் என்ன பண்ணணும், கோபத்தை குறைச்சிக்கணும். இந்த நேரம் வம்பு வரதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் கூப்பிடுவாங்க. மீனராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாலமீன் என்னென்னா, ரகசியத்தை காக்கிற தன்மை கொஞ்சம் இருக்குங்க. சுத்துப்பட்டில் இருக்கிறவங்களையும் சரி, உங்களை சொந்த பந்த வழியிலே கூட பாருங்கள், அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் எந்த விஷயம் நடந்தாலும் முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லுவாங்க. ஆனால் வம்பை தேடி தர்றவங்களே அவங்க தான். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. சொந்தக்காரங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் இந்த மாதத்தில் மதிப்பு மரியாதை இருக்குது. எங்கே போனாலும் கோபத்தை குறைச்சிக்கோங்க. புதுசாக கடன் வாங்குறதையோ மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குறதையோ இந்த மாதம் தள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பரவாயில்ல. மற்றபடி தொழிலோ வியாபாரமோ குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கோ எந்த பாதிப்பு இல்லை. சில நேரம் எல்லாமே குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் சொல்ல வரதை கொஞ்சம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற விதம் அவங்க புரிஞ்சுக்கிற விதம் கொஞ்சம் வேறு மாதிரியாக இருக்கும். அதனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக பேசிக்கங்க. என்ன ஒன்று அன்புக்காக கொஞ்சம் ஏங்கி தவிக்கிறீங்க, என்ன இருந்தாலும் நீங்கள் இந்த நேரம் என்னென்னா உங்கள் அன்பு ரொம்ப அதிகமாக வெளியவங்கிட்ட தேடுறீங்க பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் இந்த நேரம் மாற்றிக்க பாருங்கள். உங்களுக்கு திறமை இந்த நேரம் இருக்குது, உழைப்பு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த நேரம் ரொம்ப அருமையாக இருக்கும். உடம்புல கை கால் அசதி கால் வலியெல்லாம் கொஞ்சம் வாட்டும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கண்ட நேரத்தில் கண்டத்தை சாப்பிடாம நேரத்துக்கு தூங்குறது பரவாயில்ல. தூக்கம் கெடுறதுனால சில பாதிப்புங்கிறது உடம்புல இந்த நேரம் கொடுக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி புதுசாக கடன் வாங்குறதையோ மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குறதையோ இந்த மாதம் தள்ளி வைக்கிறது பரவாயில்ல. அதே மாதிரி இந்த நேரம் பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு, பெருசாக காசு பணம் கொடுத்து ஒரு பரிகாரம் பண்ணுங்கிற அவசியம் இல்லைங்க. சனி பகவான் தலைக்கு மேலே உட்காந்துருக்கிறாரு. மனசில் பயம் குழப்பம் அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும். இதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த மாதம் முழுவதுமே கூட ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுக்கோங்க. இந்த மாதம் சொல்கிறத விட உங்களுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு எப்பயும் செஞ்சுக்கிறது பரவாயில்ல சனிக்கிழமை அன்னைக்கு. அதே மாதிரி என்ன செய்யணும்னா, சனிக்கிழமை அன்னைக்கு ராத்திரியே ஒரு கைப்பிடி கருப்பு எள்ளு கொஞ்சம் எடுத்து ஒரு சின்னதாக வெள்ளை துணியில் முடிஞ்சு மூட்டையாக கட்டி நீங்கள்
படுக்க வர்றப்ப தலைமாட்டு ஓரமாக வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சதும் அந்த எள் முடிச்சு எடுத்து நல்லெண்ணெயில் நினச்சி ஒரு அகல் விளக்கு வச்சு தீபம் போட்டு வந்தீங்கன்னா, இல்லைன்னா வீட்டு வாசல்லையோ பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவங்கோவிலில் நவகிரக சன்னதியிலையோ போட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பரவாயில்ல. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறீங்கல்ல, அங்கே சாமிக்கு வெத்தலை மாலை இல்லைன்னா வடமாலை சாத்தி கும்பிடுங்க. ஆஞ்சநேயர் இருக்கிற இடத்துக்கு சனி பகவான் வரமாட்டார். தினமும் காலையில் எழுந்திரிச்சதும் ஸ்ரீ ராம ஜெயன்னு 21 தடவை சொல்லுங்கள். இல்லைன்னா நோட்டில் கூட எழுதுங்க. மனசில் இருக்கிற பயம் எல்லாமே பனி மாதிரி விலகி போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நேரம் இருக்குது. கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த ஜூலை மாதத்தில் அப்படின்னா, அவசர குடிக்க இருக்கக்கூடாதுங்க. நஷ்டம்தான் வரும். நிதானமாக ஒவ்வொரு அடி எடுத்து வச்சிங்கன்னா ஜூலை மாதம் பரவாயில்ல. தொழிலோ வியாபாரமோ எதிர்பார்க்குறத விட லாபம் எல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது. கடங்காரங்க தொலையெல்லாம் கொஞ்சம் குறையும். பாக்கி வச்சுருக்கிற காசெல்லாம் கூட வந்து சேருங்க. வேலை தேடிட்டு இருக்கிறீங்க, வெளியூர் போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு அருமையாக இருக்குது. தொழிலோ வியாபாரத்துலேயோ பரவாயில்ல. ஒரு முதலீடு போடுறீங்கன்னா கூட பெருசாக போடாமல் கொஞ்சம் இருக்கிறதுலே கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் அருமையாகவே இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் சரி, குழந்தைங்க வழியிலையும் சரி, வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாதிப்புங்கிறது பெருசாக இல்லை. குழந்தைங்க வழியில் நல்ல பேர் தேடி தருவாங்க. சில நேரம் நீங்கள் என்னென்னா வீட்டில் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பீங்க. கொஞ்சம் அதை மட்டும் இந்த நேரம் குறைச்சிக்க பாருங்கள். கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வார்த்தை வந்து விட்டுறாதீங்க. இந்த விஷயம் தான் உங்களுக்கு பாதிப்பு தரதை தவிர மற்றபடி பரவாயில்ல. தொழிலோ வியாபாரமோ வண்டி வாகனம் வாங்குகிற யோகமோ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுலேருந்து சொத்து சேர்க்கை அமைகிறதுலேருந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே இந்த ஜூலை மாதத்தில் கும்பராசிக்கு அருமையாக இருக்குது. வீட்டில் சின்ன சின்ன பாதிப்பு கொடுக்கும். வண்டி வாகனத்தில் போகிறப்ப உஷாராக இருக்கணும். வேகமாக போகக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே நீயா நானா அப்படிங்கிற ஈகோ சண்டை வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்பத்துக்கு நல்லதுங்க. பாசம் எல்லாம் அதிகமாக இருக்குது, அதை வெளிப்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கங்க. வீண் பிடிவாதம் பிடிச்சா அப்புறம் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நிறைய விஷயங்கள் பாதிப்பு தான் கொஞ்சம் கொடுத்துரும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கும்பராசிக்குமே இந்த ஜூலை மாதம்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கும்பராசிக்காரங்க இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. அதாவது கும்பராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் வந்து நீங்கள் வந்து இந்த சனிக்கிழமை அன்னைக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இந்த துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கிறாங்கல்ல, வயசான ஏழைப்பாளைங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் தயிர் சாதமோ எலுமிச்சை சாதமோ பொட்டலம் கட்டி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. காசு இல்லாதவங்களுக்கு செய்கிற இந்த உதவி நேரடியாக சனி பகவானுக்கே போய் சேருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி பகவானுக்கும் உழைக்கிறவங்களை கண்டால் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரங்க நீங்கள் வழக்கம் போல் சனி பகவானுக்கு சனிக்கிழமை நாட்களில் எல் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிக்கோங்க. நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு சாதத்தை கொஞ்சோண்டு சாப்பாடை எடுத்து எள்ளை கலந்து இல்லைன்னா நல்லெண்ணெய் கலந்து காக்காய்க்கு கொஞ்சோண்டு சோறு வைங்க. அதை செஞ்சுட்டு வந்தாலே போதும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக இந்த நேரம் தொந்தரவு தரத்துக்கான வாய்ப்பெலாம் இல்லை. காசு வந்தால் உடனே இந்த நேரம் என்ன பண்ணிக்கணும்னா கொஞ்சம் கையில் வச்சுருக்கிறது வேண்டாம். பேங்க்லேயோ நகையாவோ கொஞ்சம் இந்த நேரம் மாற்றிக்கிறது பரவாயில்ல. இல்லைன்னா தேவையில்லாத மெடிக்கல் செலவு வம்பு வழக்குன்னு கொஞ்சம் காசு கரையிறதுக்கான வாய்ப்பு கும்பராசிக்கு இந்த நேரம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு மற்ற 2 ராசியை விட கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லன்னு சொல்லலாங்க. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க பாதசனி நடக்கிறதால குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட தேவையில்லாத வாக்குவாதம் கொஞ்சம் வரும். அவங்க நல்ல குணத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களும் கொஞ்சம் தப்பாக பேசுவாங்க. அதெல்லாம் மனசில் போட்டுக்காதீங்க. நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். யார் என்ன பேசினாலும் பேசட்டும். சாமியோட கணக்கில் எல்லாம் இருக்குன்னு அமைதியாக இருந்துட்டு இந்த நேரம் என்னென்னா அவங்கக்கிட்ட உதவின்னு கேட்டு வர்ற ஏழை பாலங்களுக்கு உங்களால் முடிஞ்ச நல்லதை செஞ்சுக்கிட்டு வாங்க. சனி பகவான் உங்கள் குணத்தை பார்த்துட்டே கடைசி உங்களுக்கு நிறைய விஷயம் அள்ளித்தர போகிறாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கும்பராசிக்கு இந்த ஜூலை மாதம் பொறுத்த வரைக்குமே பரவாயில்லங்கிற மாதிரி தான் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. எங்கேயாவது வண்டி வாகனத்தில் போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. பெருசாக முதலீடு வந்து இந்த நேரத்தில் எதுவும் போட வேண்டாம். மனசை கொஞ்சம் மாற்றிக்கிங்க. யார் இல்லைனாலும் உங்களுக்கு திறமை இருக்குது, உங்களுக்கு உழைப்பு இருக்குது. அதை மட்டும் நம்பி செயல்படுங்க. இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன் கிடைக்கிறதுக்கான நேரம் தான். ராசிக்கு இந்த நேரம் இப்படி இருக்கிறத பார்த்தோம். அந்த மேஷ ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விரைச்சனி நடக்கிறதால காரியத்தில் எல்லாமே இங்கிட்ட அங்கிட்ட கொஞ்சம் இழுவறியாக தான் இருக்கும். ரொம்ப நல்லா சிரித்து பேசி ரொம்ப நாளாச்சுன்னு ஏங்கினவங்களுக்கு எல்லாமே பரவாயில்ல தான். ஆனால் கோபம் பொசுக்குன்னு வருங்க. மேஷராசிக்கு கோவம்லாம் கொஞ்சம் வரும். டக்குன்னு கோவப்பட்டுருவீங்க, வார்த்தை விட்டுருவீங்க. கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. கோவக்காரங்க தான் கோவப்படுவீங்க. ஆனால் அதுக்காக எல்லா நேரமும் அப்படி இருக்க மாட்டீங்கல்ல. கோவப்பட்டு பேசிட்டு கூட
இப்படி பேசிட்டோமேன்னு வருத்தப்படுற ஒரு குணம் உங்கள்கிட்ட இயற்கையாகவே உண்டு. அதனால் இந்த நேரம் என்னென்னா பேசிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுத்துக்கிறது இந்த நேரம் பரவாயில்ல. அதே மாதிரி இந்த நேரம் என்னென்னா அலைச்சல் கொஞ்சம் இருக்குதுல்ல, வேலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுல்ல, அப்படியே சலுப்பாக இருக்கும், ஒரு சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. அதனால் இந்த நேரம் என்னென்னா அப்பப்போ நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிக்கிட்டு முடிஞ்ச வரைக்குமே நேரம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மற்றவங்க பஞ்சாயத்தில் தலை நுழைக்காமல் உங்கள் வேலையில் மட்டும் கண்ணு கருத்துமா இருந்தீங்கன்னா உங்கள் குணத்துக்கும் சரி, நீங்கள் செய்கிற வேலைக்கும் சரி இந்த ஜூலை மாதத்தில் எந்த களங்கமும் வரத்துக்கு வாய்ப்பில்லை. அதே மாதிரி மேஷராசிக்காரங்களுக்கு விரைச்சனி காலில் செலவு செய்ய வைக்கிற ஒரு நேரம். காசெல்லாம் காற்று மாதிரி வரும், ஆனால் அதை விட கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்னா முதல்ல அத்தியாவசியமான செலவு செஞ்சுக்கோங்க. வர்ற செலவு நம்மளால் தடுக்க முடியாதுல்ல, ஆனால் வீண் செலவாக செஞ்சு காசு கறியாகிறத விட சுப செலவாக மாற்றிக்கிட்டால் பரவாயில்ல. தேவையில்லாத ஆடம்பர பொருளை வாங்குறது, மற்ற இடத்துக்கெல்லாம் அதாவது விருந்து மாதிரி ஒரு விஷயத்துக்கெலாம் போய் காசு அளிக்காமல் வீட்டை சரி பண்ணிக்கிறது, பிள்ளைங்க படிப்புக்கு ஒரு ஃபீஸ் கட்டுறதோ, பிள்ளைங்க படிப்புக்கு இல்லைன்னா எதிர்காலத்துக்குன்னு நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுதான் புத்திசாலித்தனம் இந்த நேரம் மேஷராசிக்கு சொல்லலாம். மேஷராசிக்காரங்களுக்கு காசு பண வருமானம் கம்மியாக இருந்தால் கூட இந்த நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற விஷயம்லாம் அருமையாக இருக்குதுங்க. சொந்த பந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்குது. எங்கே போனாலும் இந்த நேரம் மதிப்பு மரியாதை பரவாயில்ல. ஆனால் உங்களுக்குமே பல பஞ்சாயத்து இந்த நேரம் கூப்பிடுவாங்க. கொஞ்சம் நீங்களுமே மற்றவங்க நிலையெல்லாம் கவனம் கொடுக்காம உங்கள் வேலையில் கவனமாக இருந்தால் பரவாயில்ல. காசு பணம்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. சுபகாரிய பேச்சுவார்த்தைங்கிறது இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும். அதாவது இந்த கல்யாணம், காது குத்து, இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். வீடு கட்டுறது, வண்டி வாங்குறதுன்னு சுபச்செலவாக மாற்றிக்கிட்டாலும் பரவாயில்ல. வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் அருமையாக இருக்குது. அது இடம் வாங்கி போகிறதுக்கான வாய்ப்புலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. 7 காலமாக இருந்தால் கூட இந்த நேரம் உங்களுக்கு இந்த வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, ஒரு இடம் சொத்து சேர்க்கறதுக்குலாம் அருமையாக இருக்குங்க. நல்லா ரோட்டு மேலே இடம் வாங்கி போகிறதுக்கான வாய்ப்புலாம் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு இந்த ஜூலை மாதத்தில் கொடுக்கும். என்ன அலைச்சல் அதிகமாக இருக்கும், அதனால் உடம்புல ஒரு அசதி, தூக்கம் இல்லாத பிரச்சனைலாம் வரும். மற்றவங்க விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட்டு பஞ்சாயத்து பண்ண போகாதீங்க. பழி உங்கள் தலைமையில தான் வரும். சண்டைக்காரங்க சமாதானமாக போயிடுவாங்க. உதவிக்குன்னு போகிறீங்க பார்த்தீங்களா, உங்கள் மேலே பழி விழுந்துடும். ஆஃபீஸ்லேயோ வேலை செய்கிற இடத்துலையோ கொஞ்சம் வீண் வாக்குவாதம் செய்யாதீங்க. மற்றபடி உங்களுக்குமே இந்த நேரம் பரவாயில்ல. மேஷராசிக்காரங்க இந்த ஜூலை மாதம் செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தடையில்லாமல் உடஞ்சி போகணும், எடுக்கிற காரையெல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னா விநாயகர் பெருமான் வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை காலையில் உங்கள் வீட்டு வாசலில் இருக்கிற இந்த காக்காவுக்கு கொஞ்சோண்டு நீங்கள் சமைக்கிற சாப்பாட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு ஒரு உருண்டை வைங்க. அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு விநாயகர் பெருமான் கோவிலுக்கு போய் அரச மரத்தை சுற்றி ஒரு நெய் தீபம் போட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல. முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதும் விநாயகர் அகவலை தினமும் ஒரு தடவையாவது கேட்டுட்டு படிச்சுட்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல. இந்த காசெல்லாம் வீணாக போகாது, சுப செலவாக மாறும். மனசில் ஒரு தைரியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நீங்களுமே முடிகிறப்ப எல்லாமே பசிச்சு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுங்க. உங்கள் கையால் ஜீவ காருண்யம், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினம் இருக்குது பார்த்தீங்களா, காக்கா, குருவி, நம்ம வளர்க்குற நாயாக இருந்தால் கூட நீங்கள் உணவு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதை விட்டு ஒரு சிறந்த பரிகாரங்கிறது வேறு எதுவுமே இல்லை. அந்த விஷயத்தை தொடர்ந்து செய்ய பாருங்கள். ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் மேஷராசிக்காரங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்க பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு அருமையாக இருக்குது. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா மீன ராசிக்கு கை காசு பத்திரமா பார்த்துக்கணும், புதுசாக முதலீடு வேண்டாம். கும்பராசிக்காரங்க இந்த நேரம் நிறைய விஷயம் ஆசைப்பட தோணும், ஆனால் ஏமாந்து போயிடாதீங்க. மேஷராசிக்காரங்க வர்ற செலவை தடுக்க முடியாது, ஆனால் அதை சுப செலவை மாற்றிக்கோங்க. இந்த 3 விஷயத்துலையுமே 3 ராசிக்காரங்களும் கொஞ்சம் கரெக்டாக இருந்தீங்கன்னா மற்றபடி பாதிப்பில்லை. இந்த ஜூலை மாதம் ரொம்ப அருமையாக தான் இருக்குது. பெருசாக சும வரத்துக்கோ வம்பு வழக்கம் வரத்துக்கோ இந்த நேரம் பாதிப்பு இல்லைங்க, பரவாயில்ல தான். முன்கோபத்தை குறைச்சிக்கங்க, வார்த்தையை கொஞ்சம் விட்டுறாதீங்க. மற்றபடி அருமையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.